நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி சேஞ்ச் பண்ண தமிழோட சிலபஸ் மட்டும் டீகோடிங்கா பார்ப்போம். சரிங்களா? ஸோ முதல்ல வந்து தமிழ்ல வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி அப்படின்னு மூணு செக்ஷன் இருக்கும். சரி, இங்கே பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 7 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? யூனிட் 1ல ஆரம்பிச்சு யூனிட் 7 வரை இருக்கு. ஸோ எப்படி சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம பார்ட் ஏல, அதாவது ஓல்டு சிலபஸ்ல பார்ட் ஏல படிக்கிற இலக்கணம் வந்து முதல்ல வச்சிருக்காங்க அப்படின்னா, ஆனா அந்த பார்ட் பி, பார்ட் சி அந்த இலக்கியமும் தமிழ் அறிவும் தமிழ் தொண்டும் அதை சேர்த்து கடைசி செக்ஷனா வச்சுட்டாங்க. அதாவது பார்ட் 7 வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ இது கடைசி செக்ஷனா இருக்கு. கடைசி செக்ஷனா வச்சுருக்காங்க. சரி, ஒவ்வொரு டாபிக்காக பார்ப்போம். ஸோ பார்ட் சில ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து இலக்கணம். இலக்கணத்துல ரெண்டே தலைப்பு தான், எழுத்து, சொல். ஸோ எழுத்துல என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா பிரித்து எழுதல், சேர்த்து எழுதல், சந்திப்பிழை, குரல்வினை வேறுபாடு, லகர லகர இந்த மைமொழின்னு சொல்லுவோம்ல, 3 லா 2 லா 2 லா இந்த மாதிரி மைமொழி சொற்கள். அப்புறம் இன எழுத்துக்கள், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமைப்பன்மை. ஸோ இந்த மாதிரி தலைப்புல எழுத்துன்ற தலைப்பை பிரிச்சு வச்சிருக்காங்க. அடுத்து சொல்லுன்ற தலைப்புல பெயர்ச்சொல் அறிதல், பெயர்ச்சொல்லிலிருந்து வினைமுற்று, வினையெச்சம், வினையாளரின் பெயர் அறிதல், அப்புறம் பெயரெச்சம் வகையறிதல், அப்புறம் அயற்சொல், தமிழ் சொல், எதிர்ச்சொல், வினைச்சொல், எழுத்துப்பிழை, ஒற்றுப்பிழை அறிதல், 2 வினைச்சொற்களை வேறுபாடு அறிதல் அப்படின்ட்டு இலக்கணன்ற தலைப்புல ரெண்டே தலைப்பு தான் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ன ஒரு ஸ்பெஷல் இந்த சிறப்பு அப்படின்னா எவ்வளவு மார்க்குல இந்த சிலபஸ், அதாவது டாபிக்ல இருந்து கொஸ்டின் வரும் அப்படின்னு நமக்கு கொடுத்துருக்காங்க முன்னாடியே. ஸோ 25 கேள்வியை நம்ம இலக்கணத்துல இருந்து எதிர்பார்க்கலாம். அது ரெண்டே தலைப்பு தான். முதலையாவது இலக்கணத்துல நிறைய இருக்கும். இப்ப ரொம்ப குறைச்சு, அதாவது பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்து சொல் அப்படின்னு ரெண்டே தலைப்புல தான் யூனிட் 1ல இலக்கணத்தை வச்சிருக்காங்க. அதுல 25 கேள்வியை நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து யூனிட் 2ல வந்து சொல்லகராதி அப்படின்னு சொல்லி அதுல ஒரு 15 கேள்வியை வச்சிருக்காங்க. சரிங்களா? என்ன பார்ப்போமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எதிர்ச்சொல்லை எடுத்துடுதல், அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழி, உரிய பொருளை கண்டறிதல், ஒரு பொருள் தரும் பல சொற்கள், பொருந்தா சொல்லை கண்டறிதல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல், ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொற்கள், பேச்சுவழக்கு எழுத்து விளக்கு, அப்புறம் சொல்லும் பொருள் மீனிங்கு, ஒரு சொல்லுக்கு இணையான பேரு சொல்லுதல். இது ஃபர்ஸ்ட் டாபிக்ல இருக்கு. ரெண்டாவதுல கோடிகள் ஃபில்லப் மாதிரி வச்சு அதுவே சில எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு மாடல் மாதிரி வச்சிருக்காங்க. என்னன்னா அப்படின்னா கோடிகளிடத்தில் சரியான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டு உடனே கொடுத்துருக்காங்க. மாடலுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு அப்படின்ட்டு 2 ஆப்ஷனையும் கொடுத்துருக்காங்க, பயிலுதல், எழுதுதல் அப்படின்ட்டு. ஸோ இதுல சரியான வார்த்தை வந்து பயிலுதல் அப்படின்ட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மாடல் வந்து சிலபஸ்ல நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து ரெண்டாவது வானில் டேஸ் தோன்றினால் மழை பொழியும், அதுக்கு 2 ஆப்ஷன் வச்சிருக்காங்க, முகில், நட்சத்திரம் அப்படின்ட்டு. ஸோ சரியான வார்த்தை வந்து முகில், முகில்னா மேகம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபில்லப் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு மாடலுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப ரெண்டாவது பொருத்தமான பொருளை தேர்வு செய்த கரெக்ட் மீனிங் மாதிரி. ஸோ அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றாங்க, ஊடகம் இந்த வார்த்தைக்கு சரியான தமிழ் வார்த்தை, அப்ப தகவல் தொடர்பு சாதனம். அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, செய்தியா தகவல் தொடர்பு சாதனமா அப்படின்ட்டு. அப்புறம் சமூகம் அப்படின்னா மக்கள் குழு. ஸோ அதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு, மக்கள் குழுவா அல்லது கூட்டம் அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி பொருத்தமான பொருளை தேர்வு செய்யறத கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து ஊர் பெயர்களை மருவு சொற்கள் அப்படின்ட்டு அது சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. புதுச்சேரினா புதுவை, மன்னார்குடி மண்ணை, மயிலாப்பூர் மயிலை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம மருவு பெயர்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து பிழை திருத்தம். பிழை திருத்தத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு, ஓர் இந்த மாதிரி. சரிங்களா? அடுத்து பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை இணைத்தல் அப்படின்ட்டு. ஸோ நார்மலா பேச்சு வழக்கு பேசாம எழுத்து வழக்கு மாதிரி பேசுறது. ஸோ வெத்தலை அப்படின்னு வீட்டில் சொல்றத நம்ம எழுதணும்னா வெற்றிலை எழுதணும்னா அந்த மாதிரி. ஸோ அதான் பேச்சு வழக்கு சொற்களுக்கு இணையான தூய தமிழ் சொற்களை எழுதுது. அதுக்கு 2 ஏதாவது கொடுத்துருக்காங்க, வெற்றிலை, அப்புறம் நாற்காலிக்கு நாற்காலி அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஃபில்லப்ல இருந்து நம்ம இந்த கொஸ்டினை செகண்ட் பார்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல குழப்பமடைய தேவையில்லை. அடுத்து 3வது பார்ட் என்ன அப்படின்னா பேச்சு வழக்கு தொடர்களில் பிழை திருத்தம் அப்படின்ட்டு. ஸோ மேல பார்த்துதான், ஆனா என்ன ஒரு சென்டென்ஸா இருக்கு, அங்க ஒரு வேர்டா இருக்கு, அவ்வளவுதான். ஸோ இதுல என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள்னா நேற்று மழை பெய்ஞ்சுது அப்படின்ட்டு நான் பேசுறது, ஆனா எழுத மேல நேற்று மழை பெய்ததுன்னு எழுதுமா. ஸோ அந்த மாதிரி. அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல் அப்படின்ட்டு. ஸோ இந்த கன்ஜெக்ஷன் படிக்கும் இங்கிலீஷ்ல அந்த மாதிரி. ஸோ அதான் மற்றும், அல்லது, ஆல், பிறகு, வரை, இதுவல்ல, இருப்பினும், எனினும், இதனால். ஸோ இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வச்சு 2 தனித்தனி வார்த்தைகளை ஒன்று சேர்க்கிற மாதிரி தான் சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குதல்.
இதை வச்சு நீங்க எப்படி மேக் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து எனவே, ஏனெனில், ஆகையால், அதுபோல, அதனால், வரையும், இந்த மாதிரி வார்த்தையை வச்சு எப்படி நம்ம உருவாக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. நான் காட்டிற்கு சென்றேன், புலியை பார்த்தேன். இந்த மாதிரி ரெண்டு தனித்தனி வாக்கியத்துக்கு சரியான அந்த இணைப்பு சொல் அதனால். நான் காட்டிற்கு சென்றேன், அதனால் புலியை பார்த்தேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கிறாங்க. அடுத்து மாலை நேரம் முடியும் வரை விளையாடுவேன். சோ மாலை நேரம் முடியும், இந்த இடத்துல டேஷ் இருக்கு. சோ அந்த இடத்துல நம்ம என்ன கேட்கறாங்கன்னா வரையா பின்பா அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம எழுதலாம். அடுத்து தேர்வு முடிந்த டேஷ் சுற்றுலா செல்லலாம் அப்படின்னா பின்பு அந்த மாதிரி. அடுத்து பொருள் தரும் ஓர் எழுத்து. சோ ஓர் எழுத்து ஒரு 42 இருக்கு. அதுல ஒவ்வொரு எழுத்துக்கும் தனித்தனி அர்த்தம் இருக்கும். சோ அதை எப்படி கேட்கலாம். சரிங்களா? அடுத்து பல பொருள் தரும் ஒரு சொல்லை கொடுங்க அப்படின்னு இருக்காங்க. சோ இந்த ஒரு வார்த்தைக்கு எத்தனை மீனிங் இருக்கு, நம்பர் ஆஃப் மீனிங் அந்த மாதிரி கேட்கறாங்க. சரிங்களா? சோ அடுத்த டாபிக், மூணாவது டாபிக்ல எழுதுதல் திறன் அப்படின்ட்டு அதுல 15 கேள்விகள் எதிர்பார்க்கலாமா. அது என்ன தலைப்பு இருக்கு அப்படின்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். சரிங்களா? அங்க அதாவது ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? அடுத்து அதுல தொடர் வகைகள் இருக்கு. அதுல செய்வினை, செய்யப்பாட்டுவினை, தன்வினை, பெயர்வினை, ஒருமை பன்மை பிழையிலிருந்து சரியான தொடர்புகள். சோ இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டாபிக்ல வரும். ரெண்டாவது மரபு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு திணை மரபு, அதுல உயர்திணை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாங்க. அம்மா வந்ததுன்னு சொன்னாங்க, அம்மா வந்தாங்க. ஏன்னா பெண்பால் சொல்லுதா, சோ அதனால அந்த பெண்பாலோட வினை விதி புரியணும் அப்படின்ட்டு. சோ உயர்திணையில இது அம்மாவை கொடுத்துருக்காங்க. அக்கிரணையில மாடுகள் நனைந்தது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ப்ளூரல் ஃபார்மா, சோ மாடுகள் நனைந்தன அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி பால் மரபுல ஆண் பால் அவன் வந்ததுன்னு சொல்ல மாட்டோம். சோ அவன் வந்தான். சோ இந்த மாதிரி மரபுகளை வச்சு கேள்விகள் கேட்கப்படலாம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள், அந்த ஒரு எடுத்துக்காட்டை வச்சு நம்ம கொடுத்துருக்காங்க. அடுத்து பெண்பாலுக்கு அவள் வந்ததுன்னு சொல்லாம அவள் வந்தான்னு சொல்லணும். பலர்பாலுக்கு அவர்கள் வந்தார்கள் சொல்லியிருக்காங்க, ஆனா அவர்கள் வந்தனர் அப்படின்னு சொல்லணும். சரிங்களா? சோ உடற்பாலுக்கு அது வந்தனன்னு சொல்லாம அது வந்தது. இந்த மாதிரி பறவைப்பாலுக்கு பறவைகள் பறந்தனன்னு சொல்லாம பறவைகள் பறந்தன அப்படின்னு சொல்லணும். சரி, இந்த மாதிரி இந்த டாபிக் ஃபுல்லாமே திணை மரபுல உள்ள வச்சிருக்காங்க. அடுத்து காலம். சோ காலத்துல 3 காலம் இருக்குல்ல. சோ அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க. நேற்று மழை பெய்யும் அப்படின்ட்டு. சோ நேற்று மழை பெய்தது அப்படின்னு சொல்லணும். சோ இது என்னன்னா ஃபியூச்சர் மாதிரி இருக்கா. சோ எதிர்காலத்தை சொன்னாங்க நேற்று மழை பெய்தது, இறந்த காலம்னா நடந்து முடிஞ்சது தானே. சோ அந்த மாதிரி. அடுத்து நேற்று வருவேன் அப்படின்னா அப்படி சொன்னாங்க நேற்று வந்தேன்னு சொல்லணும் அப்படின்றாங்க. அடுத்து இளமை பெயரை வச்சு சோ ஆடோட குட்டிக்கு என்ன, அதே மாதிரி பசுவோட குட்டிக்கு என்ன, அந்த மாதிரி சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இளமை பெயர் கொஸ்டின் எதிர்பார்க்கலாம்னு சொல்றாங்க. அடுத்து ஒளிமரம், நாய் கத்துதுன்னு சொன்னாங்க நாய் குறைக்குதுன்னு சொல்லணும். ஸோ ஒவ்வொருக்கும் உதாரணம் சொல்லிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வினை மரபு. ஸோ வினை மரபுல நம்ம செய்யற வேலையை நம்ம மாற்றி சொல்றோம். சோறு சாப்பிடணும்னு சொல்லுவோம், ஆனா சோறு உண்ணுன்னு சொல்றதா சரியான வினை மரபு. அதே மாதிரி கூடை. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினை நம்ம வினை மரபுல எதிர்பார்க்கலாம்னாங்க. அடுத்து தொகை மரபு. சோ கூட்டமா இருந்தா என்னது அப்படின்ட்டு. சோ மக்கள் கூட்டமா இருந்தா மக்கள் கூட்டம். இதே ஆடு மாடு இருந்தா ஆட்டு மந்தை அப்படின்னு தொகை மரபுல சொல்றாங்க. அடுத்து பங்க்சுவேஷன், நிறுத்த குறியீடுகள். கால் புள்ளி, அரை புள்ளி, முக்கால், இந்த மாதிரி. சரிங்களா? வியப்பு புள்ளி, இதெல்லாம் வர்றது நிறுத்த குறியீடு ஒரு கொஸ்டின் வச்சிருக்காங்க. சோ அடுத்த டாபிக் யூனிட் நம்பர் 4 கலை சொற்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 10 கேள்விகள் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? சோ அதுல ஒவ்வொரு துறையை சார்ந்த வார்த்தைகள் நம்ம இருக்கணும், அதை சொல்லிடுறாங்க. அறிவியல் துறை சார்ந்து, இல்ல கல்வியை சார்ந்து, மருத்துவம், வேளாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இந்த மாதிரி இந்த துறைகளை சார்ந்து நம்மளுக்கு தமிழ் சொற்கள் வேணும் அப்படின்னு நம்மள தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறாங்க. சரிங்களா? அதுக்கு சில உதாரணம் கொடுத்துருக்காங்க. சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடி பொறி அப்படின்ட்டு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கணும். அடுத்து யூனிட் 5 வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்ட்டு அதுல 15 கேள்வி கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு பேரா மாதிரி கொடுப்பாங்க கூட, அது ஒரு கொஸ்டின், ஒரு 5 6 கொஸ்டின் மாதிரி வச்சுக்கிட்டு அதை ஒவ்வொன்றா கேட்க போறாங்க. ஸோ சரியான விடையை தேர்ந்தெடுக்கிறது அந்த மாதிரி சூஸ் மாதிரி. அப்புறம் செய்தித்தாள், தலையங்கம், முகப்பு செய்திகள், அரசு சார்ந்த செய்தி கட்டுரைகள், இதெல்லாம் வாசித்து புரிந்து கொள்ளும் திறன், நம்மளோட கெப்பாசிட்டி, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்ட்டு இதை நம்மளுக்கு எக்ஸ்பெக்ட் இந்த மாதிரி கொஸ்டினை இதில் வைக்க போறாங்க. அடுத்து ஓமை தொடரின் பொருள் அறிதல். சரிங்களா? சோ அடுத்து மரபு தொடரின் பொருள் அறிதல், அப்புறம் பழமொழிகளோட பொருள், ஆவண உள்ளடக்கங்களை புரிந்து கொள்ளும் திறன். சோ இந்த மாதிரி ஒரு புரிதலோட ஒரு அணுக வேண்டிய இந்த செக்ஷன் தான் வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன். சரிங்களா? சோ யூனிட் நம்பர் 6 எளிய மொழிபெயர்ப்பு, டிரான்ஸ்லேஷன் மாதிரி அதுல ஒரு 5 கேள்வி நம்ம எதிர்பார்க்கலாம். சோ
சோ ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்கள். அந்த கலெக்ஷன் மாதிரி தான் அப்படின்னா பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்க்க அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ பென் டிரைவ் நம்ம நார்மலா வாழ்க்கையில யூஸ் பண்ற சில வார்த்தைகள், இங்கிலீஷ் வார்த்தைகளை தமிழ் வார்த்தையா மாற்ற சொல்றாங்க. பென் டிரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்ட் இந்த மாதிரி ஒரு ஆங்கில சொற்களை தமிழுக்கு நமக்கு மொழியாக்கணும். அதே மாதிரி கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள் இதோட மொழிபெயர்ப்பை நம்ம புரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அடுத்து யூனிட் 7 இலக்கியம், தமிழ் அறிஞர்களும் தமிழ் துண்டும். இதுதான் நம்ம படிக்க வேண்டிய டாபிக். அதெல்லாம் ஒரு தமிழை பத்தி நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு, நம்ம 12 வருஷமே நல்லா தமிழ் நம்மளுக்கு வாசிக்க தெரியும், தப்பில்லாம பிள்ளைலாம் எழுத தெரியும் அப்படின்னா மற்ற 6 டாபிக் நம்மளுக்கு வந்து படிச்சா ஓரளவு புரிதல் மேல அதை அணுகிடலாம். ஆனா அந்த யூனிட் 7 வந்து கொஞ்சம் மனப்பாடம், அந்த மெமரி பண்ணும்ல, அது இந்த டாபிக் தான். சரிங்களா? சோ திருக்குறள் தொடர்பான 20 அதிகாரங்கள் அப்படின்ட்டு 20 அதிகாரங்களோட தலைப்புகளையும் கொடுத்து அதுல வந்து நம்மளுக்கு மேற்கொள்கள் கேட்கிற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சோ திருக்குறள்ல 20 அதிகாரங்கள், அதுல 25 இருந்துச்சு, இப்ப 20 அதிகாரங்களா குறைச்சிருக்காங்க. அடுத்து அறநூல்கள் அப்படின்னு சொல்லி நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திரைக்கடிகம், இன்னானாற்பது, சிறுவஞ்சமூலம், ஏலாதி, ஒவ்வையார் இவங்களோட பாடல்களோட மேற்கோள்கள் அப்படின்ட்டு கொடுத்திருக்காங்க. அடுத்து தமிழோட தொன்மை அப்படின்ட்டு சோ சிலப்பதிகாரம் கம்பராமாயணம் எடுத்து விட்டாங்க. சரிங்களா? சோ பிகினர்ஸ் தான் ஒரு நல்ல வாய்ப்பு. தமிழின் தொன்மை அப்படின்னு கொடுத்து அதோட சிறப்புகள், அப்புறம் திராவிடர்கள் தொடர்பான செய்திகள் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சோ தமிழை பத்தி ஒரு கொஸ்டினை இங்க எதிர்பார்க்கலாம், நம்ம படிச்சதான் தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து ஓவேசன், அடுத்து தேப்போ மீனாட்சி சுந்தரம், சி லட்சுமணன் அவரோட தமிழ் பணி, அவங்களோட தமிழ் பணிகளை பத்தி ஒரு கேள்விகள் இருக்கு. அப்புறம் தேவரைய பாவனார் அவரோட அகரமுதலி, அப்புறம் பாவலியர் தெரிஞ்சதனாரோட அவரோட தமிழ் துண்டு, அப்புறம் ஜிபோ அயல்நாட்டு அறிஞரான ஜிபோ, வீரமணிவர் இவங்களோட தமிழ் துண்டை பத்தியும் நமக்கு கொஸ்டினை வச்சிருக்காங்க. அப்புறம் தமிழ் சான்றோர் பற்றிய செய்திகள் யார் யார் அப்படின்னா பாவேந்தர், பாரதியாரை எடுத்துட்டு இருக்காங்க. சோ அயனம்ல இருக்கும். சரிங்களா? சோ பாவேந்தர், அப்புறம் டிகேசி, தவிர்த்து குன்றக்குடி அடிகளார், கண்ணதாசன், காயிலை மெல்லல், தாரா பாரதி, வெல் நாச்சியார், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், முடியரசன், தமிழ்மொழி, உருத்திர கண்ணரனா, கீவா ஜெகநாதர், நாமக்கல் கவிஞர். இதோட இது ஃபுல்லாவே நமக்கு என்ன டாபிக் அப்படின்னா படிச்சு, அதாவது நல்லா படிச்சா மட்டும் தான் இந்த கொஸ்டின் வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சரிங்களா? சோ யூனிட் 7 மட்டும் நல்லா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் 15 கேள்வி நம்ம அட்டெண்ட் பண்ண முடியும் மாதிரி